ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு அர்ஜுன். நீ இந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்கேன். ஆனால் ஒரு விஷயத்தை அவனுக்கு புரிய வைத்து சொல்லு. அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு, இந்த வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் நடக்கணும்னு. இந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்றீங்க? 3 அண்ணிகளோட வாழ்க்கையும் நீங்க தான் முடிவு பண்ணிட்டு வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் 3 அண்ணங்களும் உங்களை எதிர்த்து எதுவும் சொன்னதில்லை, தட்டியும் கேட்டதில்லை. உங்க பேச்ச தட்டனா யாருமா? பேச்ச நீ இப்பவே தட்டிட்டு தான் இருக்க அர்ஜுன். அப்போல இருந்து அந்த பொண்ணை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருக்க. இல்ல அம்மா, நான் அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு கல்யாணமே வேணான்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான். நானும் வாழ்க்கை பார்த்தவதான். உனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொழுந்தனாரே, சொல்லுங்க அண்ணி. அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க, அர்ஜுன் கல்யாணம் அவங்க பொண்ணு கூட தான் நடக்கும்னு. அட, இப்ப கண்டிப்பா உன் புருஷன் வந்துடுவாரு சின்னவளே. இந்த தடவை கன்ஃபார்ம். இந்த வாட்டி வரும்போது சொல்லிடு, தனியா இருக்காரு, சமைச்சு சாப்பிடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு. இந்த தடவை உன்னை கூட்டிட்டே போக சொல்லு. ஆமா ஆமா, 2 பேரும் இப்படியே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருங்க. உங்க கொழுந்தனாரு இவங்களுக்கு முன்னாடி வாயை திறக்க மாட்டாரு. அவருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி. பெரியம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? என்ன நடக்குது எங்க? 3 பேரும் சேர்ந்தாலே போதும். என்னத்தை தான் இப்படி குசு குசுன்னு பேச ஆரம்பிப்பீங்களோ தெரியல. ஒண்ணும் இல்ல அம்மா, நாங்க சும்மா இப்படி குசு குசுன்னு பேசுறதை தவிர இவங்களுக்கு வேற என்ன தெரியும் பெரியத்த? இவ பேச்ச கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னு கூட இவளுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்லுங்க, நான் என்ன இங்க தனியாவா பேசிட்டே இருக்கேன்? வாயை மூடு, வாயை துறக்காத, என்கிட்ட எதிர்த்து பேசாத. கொழுந்தனாரே, சொல்லுங்க அண்ணி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாண தேதியை முடிவு பண்ணிடலாம். அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, அர்ஜுன ஆசீர்வாதம் பண்ண தனியா ஒரு நாள் வர தேவையில்லை, கல்யாணத்தன்னைக்கே பார்த்துக்கலாம்னே. நாமளும் கல்யாணத்தன்னைக்கே பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணிடலாம். அவங்க வருவாங்க, அப்புறம் நாம மறுபடியும் அங்க போவோம். டபுள் செலவு ஆகும். வேணாம் சாமி, வேணாம். இவ்வளவு செலவு பண்ண முடியாது. அண்ணி, நீங்களே பேசிட்டா நல்லா இருக்கும்னு தான் நானும் நினைச்சேன். இல்ல கொழுந்தனாரே, இந்த மாதிரி விஷயத்துல வீட்டு ஆம்பளைங்க பேசுறது தான் சரியா இருக்கும். அப்புறம் ஆமா, இந்த விஷயத்தையும் மறக்காம சொல்லிடுங்க. நிச்சயதார்த்தம் கல்யாணம் 2 ஒரே நாள்ல முடிச்சுக்கலாம்னு. சரி அண்ணி. சபாஷ். போ, பூரி இருக்கு, எடுத்துக்கு வா. சொல்லுங்க. ஹலோ சம்பந்தி, நான் விபூதிநாச்சன் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க சம்பந்தி, சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க உங்க போனுக்கு தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், அப்புறம் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கிறாரு. நீங்க எங்க பொண்ணை பார்க்க வந்ததுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க. எங்களுக்கு உங்க பொண்ணு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. எங்க பையன் அர்ஜுனுக்கு இதை விட நல்ல சம்பந்தம் கிடைக்கும் தான். இருந்தாலும் இது அப்பா இல்லாத பொண்ணுங்கிறதால ஒரு நல்லது நடக்கட்டுமேனு, எங்களுக்கும் புண்ணியம் கிடைக்குமேன்னு பாக்குறோம். அதனால நாங்க என்ன நினைக்கிறோம்னா, எங்க பையன் அர்ஜுனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கிறோம். சரிங்க, இந்தாங்க அன்னிகிட்ட பேசுங்க. வணக்கம் சம்பந்தி. கொழுந்தனாரு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இருப்பாரு. ஆமாங்க. ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரிங்க, சொல்லுங்க. நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் ஒரே நாள்ல தான் நடக்கும். நல்ல காரியத்துக்கு ஏன் தாமதம்? நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த மாசம் 5ஆம் தேதி ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா அன்னைக்கே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அடடே, நீங்க முகூர்த்தம் கூட குறிச்சு வச்சிட்டீங்களா? ரொம்ப அவசரப்படுறீங்க போல இருக்கு. சரிங்க, 5ஆம் தேதியே முடிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. ஒரு விஷயம் கேளுங்க. சொல்லுங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் மரியாதை கத்து கொடுங்க. பெரியவங்களை எதிர்த்து பேசுறது நல்லதில்லைன்னு அவகிட்ட சொல்லுங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க வீட்டுக்கு பொண்ணுங்க அடிக்கடி பிறந்த வீட்டுக்கு போறது எங்களுக்கு பிடிக்காது, இதையும் சொல்லிடுங்க. இல்ல இல்ல இல்ல, நிச்சயமா இல்ல. அப்புறம் மூணாவது விஷயம், நாங்க என்ன சொல்றோமோ எப்படி சொல்றோமோ அதை கேட்டு இங்க நடந்துக்கணும். இந்த குடும்பத்துல இப்படித்தான் நடக்கும். ஞாபகம் இருக்குமா? நிச்சயமா நிச்சயமா ஞாபகம் இருக்கும் சம்பந்தி அம்மா. வணக்கம். கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன்? ஒன்றும் இல்லையே. அது வந்து அர்ஜுன், உனக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம குடும்பத்துல பையனும் பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி சந்திச்சுக்க மாட்டாங்க. போன் பண்ணவும் தேவையில்லை. புரிஞ்சுதா? பாக்குறது பேசுறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுவே போதும். அம்மனா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். யார் போன் அடிக்குது? பெரியம்மா என்னோடது. வேலை செய்யறப்ப எதுக்கு போனை தூக்கிட்டு வர? எப்பவும் இதே வேலை தான். போனு போனு போனு. யாருது? பாக்குறேன். அன்னோன் நம்பரா இருக்கு பெரியம்மா. எடுக்கிறேன். ஹலோ, யாரு? நீங்க என் நம்பரை சேவ் பண்ணலையா? நான் அர்ஜுன் பேசுறேன். சொல்லுங்க. ஆஹானா, நீங்க இன்னைக்கு என்ன மீட் பண்ண முடியுமா? நானா? ஆமா, ப்ளீஸ் இல்லைன்னு சொல்லிடாதீங்க, சரியா? உங்களுக்காக நேத்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க. எனிவே, அதை எப்போது உங்களை பார்க்கும்போது சொல்றேங்க. அம்மாவை சம்மதிக்க வைக்க நான் என்னெல்லாம் சொன்னேன்னு. நான் விரும்புறதெல்லாம் இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க வரணும். இல்ல, என்னால பார்க்க வர முடியாது. நான் வர்றது கஷ்டம். ப்ளீஸ். அது வந்து ஆஹானா, நம்ம கல்யாணம் 5ஆம் தேதி முடிவாகி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஆஹானா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் நீங்க ரொம்ப தூரம் வர தேவையில்லை. அந்த பவானிபூர் பக்கத்துல ஒரு வளைவு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு. அங்க உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். பாருங்க, நான் சொன்னேன்ல, அந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. நான் வர்றது கஷ்டம். ஆஹானா, உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப வாங்க. சரி, பாக்குறேன். ஆஹானா, பாக்குறேன்னு சொன்னா பத்தாது. நீங்க என்ன கண்டிப்பா பார்க்கணும். நான் உங்களுக்காக காத்துட்டே இருப்பேன். பாய். யார் போன் அது? அது அண்ணா காலேஜ்ல இருந்து போன் வந்தது. இந்த காலேஜ் கீழேஜ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வை முதல்ல. சரிங்க பெரியப்பா. அது அட்மிட் கார்டு விஷயமா போன் வந்தது. உன் புகுந்த வீட்டுக்காரங்க உன்னை எக்ஸாம் எழுத விட போறது இல்ல. அப்புறம் எதுக்கு அட்மிட் கார்டு? இல்ல பெரியம்மா, அதாவது ஆக்சுவலா லைப்ரரி புக் என்கிட்ட இருக்கு. அதை திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா ஃபைன் போட்டுடுவாங்க. அப்ப நீ மறுபடியும் காலேஜுக்கு போகணும்னு சொல்ற. உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, புரியுதா? இப்ப கொஞ்சம் சுத்துறத குறைச்சிக்க. உன் மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி முகத்தை பொலிவா வச்சுக்கோ. சரி அண்ணி, இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன். இப்ப போயிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா ஃபைன் கட்ட வேண்டி வரும். இவளோட சாக்கு போக்கு தீரவே தீராது போலியே. ஆனாமா, வேணும்னா நான் அப்படி காலேஜ் புக்கை கொடுத்துட்டு வரவா? இல்லம்மா, என்னோட கையெழுத்து தேவைப்படும்.
ரொம்ப நேரம் ஆகாது, நான் சீக்கிரம் வந்துடுவேன். 1 மணி நேரத்துல வந்துடுவேன். சாப்பிட்டு போறேன், சீக்கிரம் வந்துடுறேன். ஆனா இதுதான் கடைசி முறை ஆனா. இதுக்கப்புறம் நான் எந்த காரணத்தையும் கேட்க மாட்டேன். அதுவும் இல்லாம மேற்கொண்டு படிக்க போறது இல்லைங்கிறப்போ காலேஜ் பக்கம் போகிறதையும் விட்டுடு. சரிம்மா, நான் சொன்னேன்ல இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன்னு. கல்யாண தேதி முடிவாயிடுச்சு. ஒரே விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல. வெளியே போறதை நிறுத்து முதல்ல. சீக்கிரமா இந்த கல்யாணம் நடந்தா சரி. தெரியும் அம்மா, உங்க தலைமையில இருந்து சும்மா எவ்வளவு சீக்கிரம் இறங்குதோ அவ்வளவு நல்லது. கவலைப்படாதீங்க, சும்மா இறங்கிடும். நான் போயிடுவேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பி வைங்க. அப்புறம் அமைதியா இருங்க. சின்ன அச்சை, நீங்க ஏன் அழுறீங்க? உங்களுக்கு கல்யாணமாக போகுதுன்னு கஷ்டமா இருக்கா? எனக்கு ஏன் மனசு வலிக்க போகுது? நான் மத்தவங்க தயவுல வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்பா இல்லாத பொண்ணு தானே. எனக்கு எந்த விஷயத்துக்காகவும் வருத்தப்படுற உரிமை கூட கிடையாது. அது வந்து ஆனா உங்களுக்கு டைம் சென்ஸே சுத்தமா இல்லை. நான் எவ்வளோ நேரமா இங்க காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு டைம் சென்ஸ் இருக்கு, ஆனா உங்களுக்கு தான் ஒரு விஷயத்துல சென்ஸ் இல்ல. இப்படி எந்த பொண்ணையும் கட்டாயப்படுத்தி பார்க்க கூப்பிடக்கூடாதுன்னு. நீங்க பையன் தானே? உங்களுக்கு என்ன தெரியும்? பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி வீட்டுல எவ்வளவு சாக்கு போக்கு சொல்ல வேண்டி இருக்குன்னு. புரியுது, ஆனா நீங்க காலேஜ் கூட தான் போறீங்க. அப்ப வீட்டுல இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இப்பவும் காலேஜ் போறேன்னே சொல்லி இருக்கலாம்ல. பாருங்க, உங்களுக்கு எதை பத்தி தெரியாதோ அதை பத்தி நீங்க பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஆனா எனக்கு என்ன தெரியாது? எனக்கு எல்லாம் தெரியும். நான் நீங்க தினமும் காலேஜ் போறத பாக்குறேன். அப்புறம் நீங்க டான்ஸ் போட்டியில கூட கலந்துக்கிட்டீங்க, அதுல ஜெயிச்சிங்க கூட, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா, அதெல்லாம் நடந்ததுதான். ஆனா அதெல்லாம் நான் எப்படி பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். பாருங்க, கட்டுப்பாடு எல்லா வீட்லயும் இருக்கத்தான் செய்யுது. எங்க வீட்லயும் ஒன்றும் குறைச்சல் இல்லை, நிறைய கட்டுப்பாடு இருக்கு. தெரியும், உங்க வீட்டுக்காரங்களுக்கு நான் பிஏ எக்ஸாம் எழுதுறதுல கூட பிரச்சனை தான். அதுல கூட தடை போட்டுட்டாங்க. ஆனா ஞாபகம் இருக்குல்ல, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க என்ன எக்ஸாம் எழுத விடுவீங்கன்னு. ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது சமாளிச்சிடுறேன். பாருங்க, உங்களால சமாளிக்க முடிஞ்சா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க உறுதியா வாக்கு கொடுத்தாதான் நான். ஆமா ஆமா, எனக்கு தெரியும், எனக்கு புரியுது. நான் நிறைய தடவை கேட்டுட்டேன், நீங்க திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை. அப்புறம் எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க? பாருங்க, நம்ம கல்யாணம் இருக்குல்ல, அது ரொம்ப அவசரமா நடக்குது. அப்புறம் உங்களுக்கே தெரியும் 5ஆம் தேதி தான் நாள் குறிச்சிருக்குன்னு. அதனால இதுக்கு நடுவுல நாம சந்திச்சுக்கவே முடியாது. அதான் இன்னைக்கு உங்களை இதை பத்தி பேச வர சொன்னேன். நான் உங்ககிட்ட வேற ஒன்றும் சொல்லணும். சொல்லுங்க. என் குடும்பம் இருக்கே, அவங்க ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ். உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராம பார்த்துக்க நான் முழு முயற்சி பண்ணுவேன். ஆனா அதுக்கு பதிலா நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ப்ளீஸ் நீங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும். சரி, ஓகே. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருந்தது. வேலைக்கு போகணும்னு ஆசை. ஆனா
அப்படியா? அப்ப இப்பவும் வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? மனசுக்குள்ள ஏதாவது ஆசை ஒளிஞ்சிருந்தா கூட என்ன தப்பு? தப்பு இருக்கே. என் வீட்டுக்காரங்க நீங்க வேலைக்கு போற ஆசையை நிறைவேற விடவே மாட்டாங்க. இதை சொல்றதுக்கு தான் நான் உங்களை கல்யாணத்துக்கு முன்னாடி சந்திக்கணும்னு நினைச்சேன். என் குடும்பம் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ், அப்புறம் ரொம்ப கண்டிப்பானவங்க. எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலைன்னு எனக்கு கூட சொல்லக்கூடாது. நம்ம என்ன நினைச்சாலும் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நான் வேலைக்கு போகணும்னு என் தலை எழுத்துல இருந்தா அதுவும் நடக்கும். ஆனா எனக்கு தலைவிதி மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட தலைவிதியும் எங்க அம்மா துர்கா தேவி இருக்காங்களே அவங்க கையில தான் இருக்கு. அப்புறம் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க வீட்டு பொண்ணுங்களையோ மருமகள்களையோ வேலைக்கு போக விட மாட்டாங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க வீட்டை விட்டுட்டு வேலைக்கு போறது எனக்கும் இஷ்டம் இல்லை. ஏன்னா பிஏ எக்ஸாம் எழுதுறது வேற விஷயம், வேலைக்கு போறது வேற விஷயம். இப்பெல்லாம் எவ்வளவோ பொண்ணுங்க வேலைக்கு போறாங்களே. நிச்சயமா உங்க ஆபீஸ்ல கூட நிறைய பொண்ணுங்க வேலை பார்ப்பாங்களே. அவங்கள பத்தியும் நீங்க இப்படித்தான் நினைக்கிறீங்களா? ஆமா. ஏன்னா நான் என்ன நம்புறேன்னா, புருஷன் சம்பாத்தியத்துல குடும்பம் நல்லா ஓடுதுன்னா அப்புறம் எதுக்கு பொம்பளைங்க வேலைக்கு போகணும், வீட்டை விட்டு வெளியே போகணும்? அது மட்டும் இல்லாம வீட்டுல நிறைய வேலை இருக்கும், அதுக்கு பொண்ணுங்க தேவைப்படுவாங்க. அதாவது குழந்தைகளை வளர்க்குறது, வீட்டை பார்த்துக்கிறது. அதனாலதான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன். என் பேச்சு உங்களுக்கு பட்டிக்காட்டுத்தனமா தெரியுதா? நான் என்ன சொல்றது, உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க இன்னும் ஆனா நீங்க எப்படி எங்களை போல குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்க? நான் ஒத்துக்கிறதாலேயோ மறுக்கிறதாலேயோ என்ன மாறிட போகுது? இத முடிவு பண்ற சுதந்திரம் கூட எனக்கு கிடையாது. எங்க அப்பாவும் உயிரோட இல்லை, என்கிட்ட வேலையும் இல்லை. அப்புறம் என்ன சுதந்திரம் இருக்கு? ஆமா, ஒருவேளை எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா உங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம்னு கண்டிப்பா சொல்லியிருப்பேன். அவரோட சிந்தனை ரொம்ப முற்போக்கானது. அவர் என்ன கண்டிப்பா புரிஞ்சிருப்பாரு. ஆனா இப்போ நான் வேற ஒருத்தர் வீட்டுல தங்கி இருக்கேன். அதனால இந்த பேச்சுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை. அப்புறம் அம்மாவும் இதைத்தான் விரும்புறாங்க, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு. ஆனா நீங்க என்ன விரும்புறீங்க? நான் தான் சொன்னேன்ல, என் விருப்பத்துக்கு இங்க எந்த வேலையும் இல்லை. அப்படின்னா யார் கட்டாயமும் இல்லைன்னா நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்க மாட்டீங்களா? இல்ல, ஒருவேளை பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியா? பரவாயில்ல. ஆனா நம்ம சந்திப்பு கடவுள் முடிவு பண்ணதுன்னு நான் நம்புறேன். உங்க விருப்பம் இல்லாமலேயே நமக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. அதுவும் இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல நமக்கு தெரியாமலேயே நாம எத்தனை வாட்டி சந்திச்சிட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கங்கை கரைக்கு போயிட்டு இருந்தப்ப அப்பதான் நாம முதல் முறை சந்திச்சோம். ஆமா, ஞாபகம் இருக்கு. நீங்க எல்லாரும் டெம்போவில் பூஜைக்கு போயிட்டு இருந்தீங்க. ஆஹானா, நான் பார்த்தேன். நாங்க டெம்போவில் வந்ததுக்கு உங்க வீட்டில் உள்ளவங்க எங்களை ரொம்ப கேலி பண்ணாங்க. உங்க அண்ணன் பொண்ணுங்க அவங்க எங்க அம்மா முன்னாடியே சிரிச்சிட்டாங்க நாங்க பொண்ணு பார்க்க வந்தப்ப. ஆமா ஆமா, அவங்க சிரிச்சிருக்கவே கூடாது. நீங்களும் சிரிக்கிறீங்க. இல்லையே, நான் எங்க சிரிச்சேன்? பரவாயில்ல, சிரிச்சுக்கோங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதே டெம்போவில் நான் உங்களை லாங் டிரைவ் கூட்டிட்டு போவேன். என்னது? அது வந்து ஆக்சுவலா அந்த டெம்போ இருக்குல்ல, அது எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோடது. அன்னைக்கு சும்மா இருந்ததுன்னு நாங்க எடுத்துட்டு வந்தோம். ஆக்சுவலா பார்த்தது இருக்கட்டும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க டெம்போல பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டதே இல்ல. சும்மா அதான் சிரிப்பு வந்துருச்சு. நீங்க ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தப்பா எடுத்துக்கிட்டா என்ன, இல்லைன்னா என்ன? இந்த விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ணிட்டே இருக்க போறீங்க. பாருங்க, நான் இப்ப இங்க இருந்து போகணும்.
நான் 1/2 மணி நேரம்னு போய் சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஆக்சுவலா எங்க குடும்பத்துல நான் வெளியே போறதையே தடுத்துட்டாங்க. நான் எங்க குடும்பத்துல மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உங்க குடும்பத்திலயும் ரொம்ப பழமைவாதியா இருக்காங்க. எங்க அப்பா அப்படி இல்லை, எங்க அம்மாவும் அப்படி இல்லை. ஆனா நாங்க இப்ப பெரியப்பா வீட்ல இருக்கோம். அதனால அவர் சொல்றபடிதான் நாங்க இருக்க வேண்டியிருக்கு. நான் லேட்டா போனேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அம்மாவை தான் திட்டுவாங்க. அம்மாவை ஏதாச்சும் சொன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க சொல்றது சரிதான். நான் என்ன விரும்புறேன்னா, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனா நீங்க வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு தடை இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நடந்துக்கிட்டே சொல்லுங்களேன் ப்ளீஸ். சரி, ஓகே, வாங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் உங்களை இங்க வர சொன்னேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி கடைசி முறையா இப்படி பார்க்கணும்னு நினைச்சேன். ஐ மீன் அன்மேரிட். ஏன்னா எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் நாம கல்யாண மண்டபத்துல தான் ஒருத்தர் பார்க்க முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லையா? இல்ல. அப்போ நான் உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா? நீங்க வேற ஏதாச்சும் சொல்லணுமா? இல்ல, எனக்கு என் கேள்விக்கு பதில் தான் தெரியணும். எல்லா கேள்விக்கும் பதில் இருக்காது. பரவாயில்ல. ஆனா எனக்கு உங்களை பிடிக்கலன்னு ஏன் நீங்க நேரடியாவே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதான் இப்படி சுத்தி வளைச்சிட்டு பேசுறீங்க. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா ஓகே. அட, இது அந்த பொண்ணு தானே? நேத்து தான் பொண்ணு பார்க்க போனோம். அதுக்குள்ள நடுத்தெருவில் நின்று பேச ஆரம்பிச்சுட்டாங்களா 2 பேரும். அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். வீட்டுக்கு போய் அத்தை கிட்ட சொல்றேன். நீரு டீ குடிக்கிறீங்களா? இல்ல, நான் டீ குடிக்கிறது இல்ல. ஏதாவது சாப்பிட்றீங்களா? இங்க ஒரு கேஃபே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்க கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைச்சேன். பாருங்க, நான் இப்ப கிளம்புறேன். நம்ம 2 பேரும் இப்படி பார்க்ல பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னா எங்க குடும்பத்துல உள்ளவங்க என்ன கொன்னே போட்டுருவாங்க. சரி, நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் வண்டியில டிராப் பண்ணவா? இல்ல வேணாம் ப்ளீஸ், நான் கையெடுத்து கும்பிடுறேன். நான் கிளம்புறேன். இந்த பொண்ணு ரொம்ப உஷார் தான். இந்த விஷயம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. புரிஞ்சு போச்சு, புகுந்த வீட்டுக்கு போய் நான் எவ்வளோ படிக்க முடியும்னு. இந்த பையன் வேற என்ன குத்தியது? பொண்ணுங்க வேலைக்கு போனா ஏதோ தர்மமே அழிஞ்சு போற மாதிரி பேசுறாரு. விசித்திரமா இருக்கு. ஆனா என் விதியில வேலைக்கு போகணும்னு எழுதி இருந்தா நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். யாராலையும் என்ன தடுக்க முடியாது.